அறிவால் ஜெயிக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரங்க. இந்த பாரப வருடம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு சொல்ல காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்திலும் வெற்றி, சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. பயணங்கள், அதே மாதிரி புதிய தொழில் முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி அடைவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கும். ஒற்றுமை அப்படிங்கிறது இன்னும் மிகுதியாகிட்டே போகும். உங்களுக்குள்ளே இருக்க ஒரு அன்னோனியம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கலாம் அதிகமாக இருக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க. அதாவது தான் இறங்கி வந்து வாழ்க்கை துணையிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. இதன் மூலமாக வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான தமிழ் புத்தாண்டாக இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது இருக்கும். வழக்கில் ஜெயிக்கக்கூடிய ஆண்டு, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆண்டு இந்த பாரப வருடம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கொடுக்க முடியாமல் ஒதுங்கி போயிடுவாங்க. பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கக்கூடியவங்க கூட எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களை பார்த்து அமைதியாகி போயிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி அது அமைதியாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புத்தாண்டாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரங்க செய்யக்கூடிய வேலையில் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்.